ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற மர்தானி 3. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஷிவானி சிவாஜி ராய். இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்எஸ்பியாக இருக்கிறாங்க, அதாவது சீனியர் எஸ்பியாக இருக்கிறாங்க. ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே 2 சின்ன பிள்ளைங்களை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணுடைய பேர் ரூஹானி, இன்னொரு பொண்ணுடைய பேர் ஜிம்லி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வயல்வெளி பகுதி மாதிரி, வயக்காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கண்ணாமூச்சி விளாண்டுக்கிட்டு இருக்குங்க ரெண்டும். இதில் இந்த ரூஹானி பொண்ணு இருக்கு இல்லையா, இந்த பொண்ணு ஒரு இந்தியன் டிப்ளமெண்ட்டுடைய பொண்ணு, அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு நல்ல ஹையர் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆஃபீஸருடைய பொண்ணு. இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா ஜிம்லி, அந்த பொண்ணு இந்த சீனியர் ஆஃபீஸர் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரருடைய பொண்ணு. அதனால் அந்த பிள்ளைங்க சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இவங்க கண்ணாமூச்சி விளையாடும்போது என்ன பண்ணுவா, திரும்பி நின்றுக்கிட்டு செவத்தை பார்த்துட்டு நான் 10 போய் ஒழிக்கிறத ஒழிஞ்சிக்கங்க அப்படிங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஜிம்லி பொண்ணு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ரூஹானி பொண்ணு ஓடி போய் ஒழியணும். கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ரூஹானியை தேடி ஜிம்லி வரும்போது, அந்த ரூஹானி பொண்ணை யாரோ 2 பேர் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த ஜிம்லி பொண்ணு பார்க்குது. ஒரு ஜீப்புக்கு பின்னாடி உள்ள தூக்கி அந்த ரூஹானி பொண்ணை போட்டு ஜீப்பை சாத்திட்டு வண்டி எடுக்கிறாங்க அவங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பதட்டத்தில். இது ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த ஜிம்லி என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருக்க மரத்து மேலே ஏறிக்கிட்டு கையில் நிறைய கல்லை பொறுக்கி வச்சுக்கிட்டு அந்த கல்லை அங்கேருந்து அந்த ஜீப் மேலே ஏறிறா. இதில் ஜீப்புடைய ஒரு சைடு கண்ணாடி உடஞ்சி போகுது. அப்புறம் சொல்லுவா வேணும் அவங்களுக்கு, அப்போ யாரோ கல்லூட்டு அடிச்சிருக்காங்கன்னா யாரோ பக்கத்தில் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு தெரியாதா என்ன? தப்புன்னு நேரம் மரத்து மேலே நின்றுட்டு இருந்த இந்த பிள்ளையும் இழுத்து போட்டு, இந்த பிள்ளையை வண்டியில் தூக்கி போட்டு இந்த 2 பிள்ளையும் கிட்னாப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க. இப்போ இந்த கேஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக வந்து சேருது. ஏன்னா ஒரு இந்தியன் டிப்ளமெண்ட்டுடைய பொண்ணு அது, அந்த ரூஹானி பொண்ணு. அதனால் நம்ம கதாநாயகியுடைய சுப்பீரியர் நம்ம கதாநாயகியை கூப்பிட்டு விட்டு, இங்கே வருமா இந்த கேஸை இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணி ஆகணும், ஒரு சீனியர் ஆஃபீஸருடைய பொண்ணு பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுக்க போக, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கே பணம் பதவி எல்லாம் இருந்ததுன்னா தான் ஒரு உயிருக்கு கூட இங்கே மதிப்பு. அந்த மாதிரி அவர் வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்காரருடைய பொண்ணு ஜிம்லியை காணாங்கிறத ஒரு வேலையும் பேச மாட்டேங்கிறான். ஆனால் ரூஹானி எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி, கதாநாயகியை பொறுத்தளவுக்கு இந்த 2 பிள்ளைங்களும் ஒன்று தான், 2 சின்ன குழந்தைங்களையும் யார் எங்கே கடத்தினாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க களத்தில் இறங்க போக, ஒரு கட்டத்தில் தான் நம்ம கதாநாயகி தெரியுது, இந்த 2 பிள்ளைங்க மட்டும் இல்லைப்பா, கடந்த 3 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 93 இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மர்மமான முறையில் மாயமாகி போயிருக்காங்க. அப்போ இது ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க், இதுக்கு பின்னாடி வேறு யாரோ பெருசாக இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து லாக் பண்ணி மொத்த பிள்ளைகளையும் எப்படியாவது காப்பாற்றணும், அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகியை களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் அபிராஜ் மினவாலா அப்படிங்கிற நபர் இயக்குன ஒரு படம். இந்த படம் 2019 வெளியான மர்தானி 2 படத்துடைய சீக்குவலாகவும், இந்த மர்தானி ட்ரைலாஜியில் 3வது படமாகவும் இப்போ வெளியாகிருக்கு. பொதுவாகவே இந்த மர்தானி ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது இல்லையா, இதில் இந்த முதல் 2 படங்கள் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே இருக்கும். அதுலேயும் 2வது படத்துலலாம் சும்மா வில்லனாக ஒருத்தர் பண்ணியிருப்பாப்புல, வேற மாதிரி ஒரு சம்பவம். அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அந்த விமர்சனத்தை பார்த்து அந்த படம் பார்க்கணும்னா பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த படம். இப்போ 3வதாக இந்த பாகம் இப்போ வெளியாகிருக்கு இல்லையா, இந்த பாகத்தை பொறுத்தளவுக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஜானர்லையுமே அந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு படம் தான். இதில் எந்த ஜானர் அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இல்லை எல்லா ஜானர்லையும் இந்த மாதிரி வந்தாலே நான் படம் பார்ப்பேன் அப்படிங்கிற ரசிகர்லாம் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது மெயினாக ஒரு 3 தான். ஒன்று நம்ம ஹீரோயினா பண்ண ராணி முகர்ஜி, 2வது மல்லிகா பிரசாத் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது போக பிரஜேஷ் கஷ்யப், அவர் ராமானுஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். இந்த 3 முக்கியமான கதாபாத்திரங்கள். இது போக ஜங்கி போடிவாலா அவங்களும் ஃபாத்திமான்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிளாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த 4 கேரக்டர்ஸ் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இதுலையும் நம்ம ராணி முகர்ஜியுடைய ஹஸ்பண்டாக ஜிஷு செங்குப்தா தான் வந்திருப்பாப்ல. இந்த படத்துலலாம் வந்திருப்பாப்ல, அவ்வளோதான், ஒரே ஒரு சீனு. அதுக்கு சரி வேறு என்ன பண்ணி எப்படியாவது மார்க் பண்ணி ஆகணும்ல, எங்கிட்ட கதாநாயகிக்கு ஒரு பதபதி போடுற மாதிரி ஒரு சீனை வைக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காகவே வழக்கம் போல் சும்மா வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றி அந்த கேரக்டரை வச்சு விட்ருக்காங்க. மற்றபடி சும்மா ஒரே ஒரு சீனுக்கு 2 சீனுக்கு வந்துட்டு போகிறாப்புல, அதனால் மற்றபடி ஒரு ஆள் பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க கதாபாத்திரங்கள் எழுதுனதெல்லாம் இருக்கட்டும், டெக்னிக்கலி ஓரளவுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், இந்த 4 டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ மேக்ஸிமம் தேவையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் எங்கே பெருசாக ஃபாலோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது ரொம்ப கிளீஷேயாக இருக்குது. அதாவது ஒரு கதை இப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த பதபதிப்பு உங்களுக்கு இருக்கணும். அந்த பதபதிப்பு எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த கதையை எங்கேயுமே நம்ம கெஸ் பண்ண முடியல. நம்ம ஒன்று கெஸ் பண்ணால் இது ஒன்று நடக்குது. அப்படிங்கும்போது தான் 2 தடவை உங்களை அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாலே, 3வது தடவை நீங்கள் நினச்ச விஷயத்தையும் அவங்க காமிச்சா கூட, எப்பா எங்கெங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துரும் அந்த படம்.
இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இவங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கடைசியாக நடக்குது. ஏன்னா இந்த கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் என்ன டெம்ப்ளேட்டில் எடுக்கப்படுமோ அதே டெம்ப்ளேட்டில் அப்படியே பிச்சு பிசகாமல் அச்சு அசகாமல் ஒரு படத்தை இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே பல விஷயங்கள் ரொம்ப ப்ரிடிக்டபுளாகத்தான் இருக்குது. இது திரைக்கதை அமைப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி கதாபாத்திர வடிவமைப்பிலேயே ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் அதை அறிமுகப்படுத்த போகும்பொழுது ரைட்டு அப்புறம் வேற யாரு இந்த இவர் தான் அந்த அம்மா தான் அப்படின்னு நம்ம எப்படி நினைப்போமோ அந்த அளவுக்கு தான் அந்த கேரக்டர்ஸே இருக்குது. அதில் ஒன்றும் பெருசாக இவங்க ட்விஸ்ட்டுன்னு தான் நினச்சி ஒரு சில சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்விஸ்டெல்லாம் எதுவும் நமக்கு படவே இல்லை. அந்த கேரக்டர்லாம் அறிமுகமாகும் போதே அப்புறம் என்ன வேற யார் இவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக தெரியுது. அது நான் யார் என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பல, பார்க்கணும்னா படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி இருந்ததுனால தான், அதாவது திரைக்கதையாகவும் சரி கதாபாத்திர வடிவமைப்பாகவும் சரி, ஸோ நம்ம பார்த்து பழகின விஷயமா தாங்க இருக்குது. நம்ம ஒன்றும் கெஸ் பண்ணாத அளவுக்குலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் விடுது. அடல் கானட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக ஹெவியாக செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் இந்த ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் ஒரு சில இடங்கள் இருக்குது. கழுத்திலே கத்தி இறக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வயலன்ஸ் படத்துக்குள்ளே இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக செக்ஷுவலெல்லாம் அப்படி இப்படி எதுவும் இவங்க போர்ட்ரே பண்ணலை. அந்த விஷயத்தில் இவங்களை பாராட்டலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை, இதை நம்ம சொல்ல மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கன்னா என்ன சொல்கிறது? இருந்ததுன்னா நம்ம தமிழ்லேயே தமிழ் டப்பிங்குடன் இருக்குன்னு வச்சுருவோம். அங்கே வைக்கலைன்னா தமிழ் டப்பிங்கில் இல்லைன்னு அர்த்தம். இதே நம்ம ஒரு 1000 தடவை சொல்லியிருப்போம். ஆனாலும் 1001வது தடவை கமெண்ட்டில் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குதா இல்லையானே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறது? சரி பார்த்துக்கங்க, இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. பட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பொழுது போலனா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வாட்ச் தான், ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. என்ன எல்லாமே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்குது அப்படிங்கிறனால புதுசாக எதுவும் இல்லைங்க, வழக்கம் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த படம் விடுது. மைண்டில் வச்சுக்கோங்க. பட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவை பார்க்கணும்னா பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.